ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இன்றைய தினம் மாநில மனித உரிமை ஆணையத்தின் சார்பாக திருநெல்வேலி அமர்வில் 14 வழக்குகள் விசாரிக்கப்பட்டு அடுத்து தொடர் விசாரணை அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் இந்த ஆணையத்தில் திருநெல்வேலி அமர்வில் மிகவும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுக்கக்கூடிய புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பெரும்பாலான வழக்குகளில் தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் திருப்பணிப்புரம் கிராமத்தில் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் கொடுத்த மனுவின் பேரில் அரசு அலுவலர்கள் அனைவரும் முன்னிலையாகி அவருடைய தொடர் நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்தார்கள். அந்த நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக இருக்கிறது. என்னென்று கேட்டால், இந்த பகுதி மக்களுக்கு மின்சாரம் இல்லை, விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக பாதிப்பாக இருக்கிறது என்று சொல்லிய நேரத்தில் அதில் அரசுக்குள்ள இடர்பாடுகள், குறிப்பாக வனத்துறை, வருவாய்த்துறை, மின்துறைக்கு ஏற்படும் இடர்பாடுகளை எடுத்து சுட்டி காட்டினார்கள். அவைகள் பெரும்பாலும் களையப்பட்டு விட்டதாகவும் அதனுடைய இறுதி முடிவை என்னவென மாவட்ட ஆட்சியர் சார்பாக 21/11/2025 அன்று தெரிவிக்குமாறு அன்றைய தினம் அந்த வழக்குக்கு ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்ற கருத்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் மக்களும் புகார் கொடுத்தவர்களும் அதை கேட்டு மகிழ்ச்சியோடு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு அரசின் சார்பாக என்ன முடிவு அளிக்கப்படுகிறது என்பது முக்கியமானது. என்றால் 41 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு மின்சார வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய பகுதிக்கு இப்பொழுது ஒரு விடிவு வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இது அரசு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நாம் பாராட்ட வேண்டும். எனவே மனுக்கள் குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்கள் வரக்கூடிய மனுக்கள் எல்லாம் சாதிச்சண்டை சம்பந்தமான புகார்களாக இருக்கிறது. கன்னியாகுமரியில் சிவில் வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கிறது. அவைகளை அந்த வரம்புக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை பொறுத்து தான் அவைகள் எடுத்துக்கப்படுகின்றன. அந்த அடிப்படையில் புகார் குறையவே இல்லை. நிச்சயம் மாநிலத்தில் ஒரு ஆயிரக்கணக்கான புகார்கள் ஆணையத்துக்கு வருகிறது. அவற்றில் எது அந்த சட்டத்துக்கு பிறகு அதை ஏற்று விசாரிச்சுட்டு இருக்கு. சார், உங்கள் பார்வையில் எந்த மாவட்டத்தில், இப்போ தென் மாவட்டங்களில் எந்த மாவட்டத்தில் அதிகமான மனித உரிமை புகார்கள் வரும்? எனக்கு தெரிந்து அதிகமான மனித உரிமை புகார் என்று மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், திருப்பூர், அதே போன்று தென் மாவட்டங்களை கொண்டால் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களில் அதிக மனித உரிமை மீறல்கள் இருப்பதாக புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சென்னையில் கூட அவ்வளோ பெரிய மக்கள் கொண்ட சென்னையில் கூட அவ்வளோ புகார்கள் வருவதில்லை. அங்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ படித்தவர்கள், உயர் அதிகாரிகள் கூடிய பகுதியில் கூட காவல்துறை மீது அதிகமான புகார்கள் வருவதில்லை. ஏன்னா அங்கே அது மாதிரி நடைமுறை அவங்க பழக்கிக்கிட்டாங்க எப்படி நடக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அழைத்து கூறியிருக்கிறோம், இந்த பகுதியில் இப்படிப்பட்ட மனித உரிமைகள் இருக்கின்றன என்பதை பற்றி சொல்லியிருக்கின்றோம். எல்லாம் சரி செய்து கொண்டு சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு கடந்த 2 மாதத்துக்கு முன்பாக திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு வழக்கு, நான் கோயம்புத்தூர் அமர்வு இருந்த பொழுது ஒரு வழக்கறிஞர், அந்த புகார்தாரர் தனது தந்தையை தனது சித்தப்பா கொண்டு விட்டதாகவும், ஆனால் தனக்கும் உயிர் பாதுகாப்பு இல்லை என்றும் தன்னை கொல்ல முயல்கிறார்கள் ஒரு புகார் கொடுத்து அந்த புகாரை காவல்துறை பதிவு செய்யவில்லை என்று எங்களுக்கு ஒரு புகார் கொடுக்கிறார். அந்த வழக்கு விசாரணை நடக்கிறது. அந்த நாள் அவர் 2 பேரை விசாரிக்க வேண்டும். நான் இன்னும் அடுத்த வாரம் விசாரிக்கலாம் என்றால், இல்லை இன்றைக்கே விசாரணை நடத்துவேன், நான் வருவேனா என்று தெரியவில்லை என்று சொல்கிறாரு. சொல்லி 3வது நாள் அவரை கொலை பண்ணிடுறாங்க. யார் மேலே புகார் கொடுத்தாரோ அதே ஆட்கள் கொலை பண்ணுறாங்க. அப்போ காவல்துறை புகாரை பற்றி எந்த விதமான நடவடிக்கை இல்லை. இப்போ அவங்க தாயார் கணவனையும் இழந்து மகனையும் இழந்து அவங்க தாயாருக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க. இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிச்சயமாக இந்த ஆணையம் உறுதுணையாக இருக்கும். அதனால தான் சொல்கிறது, மேற்கு மாவட்டங்களில் இப்படிப்பட்ட காவல்துறையுடைய செயல்பாடுகள் மிக குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவெல்லாம் கவனிக்கப்பட வேண்டிய மாவட்டங்கள்.